வணக்கம். இன்னைக்கு எந்த மூவி பத்தி பேச போறேன்னா, "சின்ன சின்ன ஆசை" அப்படின்னு சொல்லி ஒரு மூவி வந்திருக்கு. அதுல மதுபாலா அவர்களும், இந்திரன்ஸ் அப்படின்னு சொல்லி கூட இந்த மலையாள நடிகர் அவரும் நடிச்சிருக்காங்க. ஆ என்ன இதுல ஸ்பெஷல் அப்படின்னா, ஆ ஒரு சொல்லப்படாத ஒரு பெண்ணுடைய மனசு, அதுல என்னலாம் இருந்திருக்கும் அப்படிங்கிறது இதுல அத அது பார்க்கும்போதே கண்ல அப்படியே தண்ணி கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. அந்த படத்த பார்க்கும்போது. கிளைமேக்ஸ்ல சுத்தா ரொம்ப அழ வச்சுட்டாங்க. அ என்ன சொல்றது? ஓ வாழவே வாழாத ஒரு பெண். அதாவது அ போன தலைமுறையில இந்த மாரி தவறுகள் நெறையவே நடந்துச்சு பெண்களுக்கு. அதாவது முதல் மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, குழந்தைய வளர்த்துக்கிறதுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ற ஆண்கள் நெறைய பேர் இருக்காங்க. அப்படி கல்யாணம் பண்ணும்போது, ஒரு வேள அந்த ஒய்ஃப அந்த கணவன் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அவங்களோட நல்லா வாழ்ந்தாங்க அப்படின்னா, அந்த பொண்ணோட லைஃப் ஓரளவுக்கு சரியாயிடும். அப்படி இல்ல, என் பையன பாத்துக்கிறது மட்டும் தான் உனக்கு வேலை. நீ அத மட்டும் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி விட்டாங்கன்னா, அந்த பொண்ணோட லைஃப்ல எந்த விதமான நல்ல விஷயங்களும் நடக்கவே நடக்காது அதுக்கப்புறம். அந்த மாதிரியான ஒரு பெண் கதாபாத்திரத்த சுத்தி எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கதை தான் "சின்ன சின்ன ஆசை" அப்படிங்கிற இந்த மூவி. இதுல ஹீரோயின் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில இருந்து தான் வர்றாங்க. அந்த வாழ்க்கையெல்லாம் எதுவுமே காமிக்கல. இவங்க வாரணாசிக்கு ஒரு டூர் வர்றாங்க. டூர் வர்ற இடத்துல உண்மையாவே 2 பேர் பேசிக்கிட்டா என்னென்ன விஷயங்கள பேசிப்பாங்க. அது சினிமாத்தனமாக அந்த பிளாஷ்பேக்லாம் சீனா எடுத்து போடாம, அவங்க பேசிக்கிட்டா எப்படி பேசிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிளாஷ்பேக்குமே டயலாக்லயே வந்திருந்தது இதுல. அந்த 2 பேர சுத்தி தான் இந்த கதையே மூவ் ஆகும். லீலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேரு. அவங்கள சுத்தி தான் அந்த கதையே. சோ அவங்க வாரணாசி டூர் வர இடத்துல நெறைய விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்காம அவங்க டீம்ல இருந்து அவங்களே விலகி வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் அந்த டீமுக்கு போகணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தோணல. ஆனா அவர் மாஸ்டர் அவங்க ஒருத்தவங்க வர்றாங்க. அவர் தான் இதுல பேரா அவர் பண்ணியிருக்காரு. சோ அவர் வந்த உடனே அவர் என்ன பண்றாரு, சின்சியரா இவங்கள கொண்டு போய் அந்த டீம்ல சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துறாங்க. சோ இவங்க மீட் பண்ணிட்டு இவங்க அந்த டீம்ல இவங்கள கொண்டு சேர்க்கிற அந்த காலகட்டத்துக்குள்ள இவங்களுக்குள்ள என்னெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதுதான் கதைய ரொம்ப அழகா எடுத்திருந்தாங்க. ஒரு நாள்ல நம்ம மனசுக்கு பிடிச்ச மாரி ஒருத்தர் வந்தாரு. அதுவும் நமக்கு நம்ம நினைக்கிற சேஃப்டியோட ஒருத்தர் வந்தாருன்னா, அந்த பொண்ணு அவர நம்பி எந்த அளவுக்கு விஷயங்கள ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா காமிச்சிருந்தாங்க. சின்ன வயசுலயே வாழ்க்கைய இழந்த ஒருத்தர், அதே மாதிரி வாழ்க்கையே வாழாத ஒரு பெண். இவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க. அவங்களுடைய ஃபிளாஷ்பேக்ல இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பெருசா ஒண்ணும் இல்ல. அவங்க சொல்றாங்க, இந்த மாரி டெலிவரில என் ஒய்ஃப் இறந்துட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இவங்க நான் வாழவே இல்ல. அவங்க பையன வளர்க்கறது மட்டும் தான் என் வேலையா இருந்தது. இப்ப அவன் பையனும் வேற ஒரு இடத்துல செட்டில் ஆயிட்டான். சோ நான் இந்த மாரி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டரும் ஒண்ணு வரும். அந்த ஃப்ரெண்ட் தான் என்ன வாரணாசிக்கு டூர் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க. சோ இதுல என்ன அப்படின்னா, அந்த அந்த ஒரு மனசுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆசையெல்லாம் அந்த ஒரு நாள்ல அவர் நிறைவேத்தி வைக்கிறாரு. சின்ன சின்ன விஷயங்கள். அந்த மல்லிகை பூ வைக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சாரி வாங்கி குடுக்குறதா இருக்கட்டும். அதே மாதிரி கடைசியா அவங்க டான்ஸ் ஆடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. சோ ஒரு வெளிநாட்டுக்காரன் உட்கார்ந்து அந்த ஒரு ஏதோ ஒரு மியூசிக் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது, அங்க இவங்க டான்ஸ் ஆடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டு "நீ பரவால்ல நீ டான்ஸ் ஆடு" அப்படின்னு சொன்னா, அங்க டான்ஸ் ஆடி அதுல காசு சம்பாதிச்சு அத குடுக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்னுடைய முதல் சம்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பெண்கள பொறுத்தளவுல போன தலைமுறை வரைக்கும் அந்த மாரி எண்ணங்கள் இந்த தலைமுறையில எல்லாருமே வேலை பார்க்குறாங்க. போன தலைமுறை பெண்கள கேட்டா, அந்த முதல் சம்பளம் அதுக்கு உண்டான வேல்யூ நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கும் கூட ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட நீங்க போய் கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வேலை பார்த்து சம்பளம் வாங்குறீங்க. முதல் சம்பளம் உங்க கையில இருக்கு. அப்படின்னு சொல்லி பெண்கள் கிட்ட நம்ம கேள்வி கேட்டோம்னா, அவங்களுடைய அந்த உணர்ச்சிகள் இருக்கு இல்லையா? அது மொத்தத்தையும் அதுல காமிச்சிருந்தாங்க. கடைசியா அவங்க சாகும்போது கூட அந்த கடைசி சம்பளத்த இவருக்காக குடுத்துட்டு போவாங்க. சோ கடைசி சம்பளம் இல்ல, முதல் சம்பளம். முதல் சம்பளத்த அந்த கடைசியா கையில வச்சிருந்து இவருக்கு குடுத்துட்டு போவாங்க. தொகை ரொம்ப சின்ன தொகை தான். ஆனாலும் அதுல அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். முதல் சம்பளம் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேரக்டர் ஐயோ! இந்த மாதிரி எல்லாம் கூட வாழ்ந்திருப்பாங்களா அப்படின்னு யோசிக்கிற காலகட்டத்துல அந்த மாரி நெறைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னுமே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நான் அந்த படத்த பார்த்துட்டு என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தங்களுக்கு இத பாருங்க இந்த மூவி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சேன். ஏன்னா கிட்டத்தட்ட சேம் ஸ்டோரி தான் அவங்களுடைய லைஃப்ல நடந்துட்டு இருக்கு. பட் இன்னும் அவங்க லைஃப் போயிட்டு இருக்கு. அது அது அவங்க கொஞ்சம் சின்ன வயசு தான்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த மாரி தான் அவங்க லைஃப் போயிட்டு இருக்கு. சோ அதனால அந்த படத்த பாருங்க அப்படின்னு சொல்லி சஜெஸ்ட் பண்ணேன். சோ இந்த காலத்துலயும் அந்த மாரி ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியுது. உங்களுக்கும் அந்த மாரி யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்கள கமெண்ட் செக்ஷன்ல டேக் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பா பார்க்க வேண்டிய மூவி. பெண்கள் அத்தனை பேரும் கண்டிப்பா பார்க்கணும். குடும்பத்துல இருக்கிற ஹவுஸ் வைஃப் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்திருக்கீங்க இல்லையா? சோ நீங்க எல்லாருமே கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் பெண்கள் மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய ஆண்கள் நினைக்கிறீங்க இல்லையா? சோ அவங்களும் கண்டிப்பா இந்த படத்த பாருங்க. உங்களுக்கு புரியும்.
பொண்ணுங்க மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா புரியும். என்ன பொறுத்தளவுக்கு ஒரு தடவை இல்ல, நெறைய தடவை கூட இந்த படத்த வந்து ரிப்பீட்டட் மோட்ல பார்க்கலாம். ஆனா வந்து என்ன அப்படின்னா, நம்ம அழுவுறதுக்கு தயாரா இருக்கணும். நெறைய சீன்ல வந்து இதுல வந்து உட்கார்ந்து உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தேன். அந்த மாதிரிலாம் வந்துட்டு நடந்தது. ஸோ கிளைமேக்ஸ்ல அவ்வளவுதான். இந்த மாரி கிளைமேக்ஸ நான் எதிர்பார்க்கவே இல்ல. கடைசில வந்து அந்த பொண்ணு ஒரு நாள் தனக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தரோட என்னென்ன ஆசைகள்லாம் வந்து சின்ன சின்ன ஆசைகள் இருந்ததோ, இந்த இந்த இது வாங்கி சாப்பிடணும், இந்த மாரி ஒரு துணி வாங்கி கட்டிக்கணும், இந்த மாரி மல்லிகை பூ வச்சுக்கணும், இந்த மாரி ஆசைகள் எல்லாம் நிறைவேத்திட்டு, அன்னைக்கு நைட்டே இறந்து போயிடுறாங்க. அத வந்து என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. படத்த ஃபுல்லா பார்த்துட்டு கிளைமேக்ஸ பார்க்கும்போது, "என்னடா இப்படி முடிச்சுட்டீங்க?" அப்படிங்கிற மாரி எனக்கே கோவம் வந்துச்சு. அழுகைய தாண்டி வந்து கோவம் வந்துச்சு. ஒரு பொண்ணு இப்ப தான்டா வாழ ஆரம்பிச்சிருக்கா. அவள கொஞ்சம் நிம்மதியா வாழ விடுங்கடா அப்படிங்கிற மாரி தோணுச்சு. பட் அந்த படத்துக்கு அந்த ஒரு கிளைமேக்ஸ் வந்து சூட்டபிளா இருந்தது. அவரும் வந்துட்டு கடைசியில அவங்களுடைய நினைவாவே இருக்கிற மாரி காமிச்சு முடிச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பா பாருங்க. பார்த்திருந்தீங்கன்னா எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. இல்லன்னா கண்டிப்பா பார்த்துட்டு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை பாய்.